உச்சகட்டம். அந்த உடம்பு கொடுத்துரு, அந்த உடம்பு கொடுத்துரு. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரிசார்ட்ஸ் ஆண்டமான் ஐலண்டுக்கு நடுவில் இருக்கு. நம்ம ரிசார்ட்ஸோட ப்ரமோஷன் கேம்பெயினுக்காக இன்னைக்கு நாம கேலண்டர் ஷூட் பண்ண போறோம். ஐ அம் ஷூர் ப்ரொஜெக்டர்ல பாக்குற இந்த இமேஜஸை பார்த்ததுமே நம்ம ரிசார்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட டாப் மோஸ்ட் 5 மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் ஒரு மாடலை நம்ம சூஸ் பண்ண போறோம். அவங்க தான் சுமன் என்டர்பிரைசஸோட ஃபேஸ் ஆஃப் தி இயர். எவ்வளவு அழகான மாடல்ஸ், கூடவே இந்த இயற்கை அழகியும். இது எல்லாத்தையும் கேமராவில் கேப்சர் பண்ணி இன்னும் அழகா காட்ட வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னு தெரியுமா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், இந்தியாஸ் டாப் மோஸ்ட் போட்டோகிராஃபர் சனி மல்ஹோத்ரா. அவரை ஆரவாரத்தோட கைதட்டி நம்ம வரவேற்போம். எப்படி இருக்கு? Guys, now the time is come. Hold your breath. இப்போ நான் உங்க முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது டாப் 5 மாடல்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இவங்களை கடுமையான ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். So please welcome on board. Nadia, Apurva, Kathy, Carol, at last but not least Trisha. ஒரு மாடலோட மிகப்பெரிய சொத்தே அவங்க அழகுதான். யாராவது அவங்களோட இந்த அழகையே பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதனால அவங்க கரியர் மட்டும் இல்ல, அந்த மாடலோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்தமான் ஐலாண்ட் உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம். ஆனா இந்த இடத்துல சம்பிரதாயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அன்னைக்கு நடந்ததெல்லாம் வரப்போற ஆபத்தை எச்சரிக்கும் வகையில் இருந்தது. இந்த விஷயம் அந்த மாடல்ஸுக்கு புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். டிரைவர் என்னாச்சு? வண்டியை ஏன் நிறுத்தின? சார், வழியில நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வரும்போது எதுவும் இல்ல, நான் என்னன்னு பாக்குறேன். யாரும் போகாதீங்க. ஒரு சாபம் இருக்கு, நான் சொல்ல கேளுங்க. அங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க. ஆபத்து இருக்கு. அங்க மிசூரியமாவோட சாபம் இருக்கு. போகாதீங்க, ஆபத்து இருக்கு. கேளுங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. உயிருக்கு ஆபத்து வரும். ஐயா, நான் சொல்றது கேளுங்க. யாரும் போகாதீங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. அம்மா, நான் சொல்றது கேளுங்கவா. போகாதீங்க. அங்க மிசூரியமாவோட சாபம் இருக்கு. என்னையா போகாதீங்க. சொல்றல போயா, இந்த வழியா அந்த இடத்துக்கு போகாதீங்க. வேண்டாம், நான் சொல்றதெல்லாம் நினைச்சோம். நான் சொல்றதுல எந்த பொய்யும் இல்ல. போகாதீங்க, போகாதீங்க. நான் சொன்ன கேளுங்க. வேண்டாம், உங்களுக்கு ஆபத்து.
நான் சொல்றது கேளுங்க. அங்க ஆபத்து இருக்கு. நீங்க எல்லாரும் அழிச்சு போயிடுவீங்க. வேண்டாம். உங்க சாபம் இருக்கு. உங்களை அழிச்சிடும். சொல்ல கேளுங்க. Oh God! அந்த காட்டுவாசியை பார்த்து பயந்தே போயிட்டேன். யார் அவன்? மேடம், அவன் இங்க இருக்கிற ஆதிவாசிகளோட தலைவன். அவன் எப்பவுமே இதெல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கேன், அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவான். என்ன என்ன ப்ராப்ளமா? அட ஒண்ணு இல்ல மேடம், பைத்தியக்காரன் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு தெரியுமா. கரெக்டா தான் சொல்றாங்க. ஒவ்வொரு அழகான விஷயத்துக்கு பின்னாடியும் நிச்சயம் ஒரு கதை இருக்கும். Even this island has a story. ஆனா எந்த விஷயம் அந்த த்ரிஷாவுக்கும் தெரியல, அங்க இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரியல. அதாவது அவங்க இந்த மாடல் அசைன்மெண்ட்ல பங்கெடுக்கிறதால இந்த நினைவுகள் அவங்க லைஃப் லாங்ல மறக்க முடியாத நினைவுகளா மாறப்போகுது. Come on. Nice place. த்ரிஷா, come sit. Yeah, sure. So, I'm sure நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப. So, I just see in a while. Yeah, sure. Bye. ஹாய். ரொம்ப பறக்காத. ஆதித்யா அவனுக்கு ஹலோ தான் சொல்லியிருக்காரு. சைலண்ட் மூட்ல இருக்கிற அந்த கேரள் இருக்காளே, அவங்க 1 இயர்க்கு முன்னாடி ஒன்னாதான் இருந்தாங்க. ஐ கேரியா? என்னையா இதனால என்ன ஆக போகுது? நான் உன் மேல இருக்கிற கன்சர்ன்ல தான் சொன்னேன். அதை எடுத்துக்கிறது உன்னோட இஷ்டம். Thanks for the consent, you. I'll take care. So sweet of you. Of course, so sweet of me. Hey, இப்ப என்னாச்சு உனக்கு? இல்ல, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? Hi. Hi. Nice place, la. Yeah, of course. I like it very much. ஆனா என்னன்னு தெரியல, some negative vibes இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. த்ரிஷா அங்க. என்ன? இங்க வா. என்ன? Just come. அங்க பாரு. Shit. அங்கதான் இருந்தது. Okay, listen up, girls. Listen up. Remember, this is not a holiday trip. ஷூட்காக வந்திருக்கோம். Okay. So no drinking, okay? நாளைக்கு ஷூட்டுக்கு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வரணும். 100% fresh. Am I understood? Yes, Andy. Good girls. நீங்க எல்லாரும் சீக்கிரமா உங்க ரூமுக்கு போங்க, ஓடுங்க சீக்கிரம்.
இதெல்லாம் எப்படி நடந்தது? திடீர்னு இவ்வளவு தேனி எங்க இருந்து வந்தது? மன்னிச்சிடுங்க சார், என்னோட தப்பு தான். தேனியோட கூட்ட கலைக்கும் போது தெரியாம கீழே விழுந்துடுச்சு சார். அதான் இவ்வளவு பிரச்சனை. செக்யூரிட்டி சார், என்னாச்சுங்க? என்ன நடந்தது? நம்ம ரிசார்ட்ல சூப்பர் மாடல்ஸ் தங்கி இருக்குன்னு உனக்கு தனியா வேற சொல்லணுமா? அவங்களோட பாதுகாப்பு நம்ம பொறுப்பு. முதல்ல போய் அவங்களுக்கு என்னன்னு பாரு. Yes, சார், நான் உடனே போய் என்னன்னு பாக்குறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? போயிருங்க இங்க இருந்து. இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பாதீங்க. டியூட்டியில கவனம் செலுத்துங்க. செக்யூரிட்டி சார், இவங்க இங்க என்ன பண்றாங்க? தெரியல சார். ஆதிவாசியோட தலைவர் சிங்காரோ ஏதோ ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்கிறதா வதந்தியை பரப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வெறும் கட்டுக்கதைங்க. ஆல் ரைட், எல்லாரும் பாத்துக்கோ. எஸ் சார். Okay, Trisha, come on, and that's beautiful. Okay, come on, give me another pose. Very nice, Trisha. Okay, Trisha and Gabby together, yeah. Okay, Carol, don't grip, give me a smile. Okay, Kathy, you. Okay, Nadia, come on, for you. Okay, Trisha, you're done. Pack up for you. Cool. Good shot. I'll see you a little later. Good job, girls. Nadia and Apurva, come on. ஹே த்ரிஷா. ஹே, Another 2 minutes. What's up? வண்டர்ஃபுல், குட் ஷாட்ஸ். நீ ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொமானியா என்டர்பிரைசஸ்க்கும் என் பிக்சர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ், ஐ வாண்ட் so many enterprises. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? யா, நாட். ஓகே. Okay, Apurva and Nadia done. Goodbye. Thank Good you, shot. Sandy. Good Thank shot. you. Beautiful. அங்க பாத்தியா, அவ ஆதித்ய கூட நெருங்கி பழகுறா. என்ன கேட்டா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கிளாஸே இல்லைன்னு நினைக்கிறேன். She is a desperate woman. அந்த ஆதித்யாவும் ஈக்குவலா டெஸ்பரேட் தான். இந்த த்ரிஷா கிட்ட என்னதான் இருக்கு? ஏன் அவளுக்காக போய் இப்படி சாகுறா? Thank you. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது சரி, இன்னைக்கு ராத்திரி டின்னர் பிளானை சேஞ்ச் பண்ணிடாது. ஆனா நான் அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணலையே. இப்ப பண்ணிடலாம். இன்னைக்கு ராத்திரி யூ மீ டின்னர் டு நைட். I'll see you at night. சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாய். பாய்.
Trisha, just relax. No. Just relax. Go away! Hey, Trisha. Relax. Just go! யார் இது செஞ்சது? யார் செஞ்சது? யார் இப்படி பண்ணாங்க? நீ பண்ணியா? Trisha. ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நான் தான் கண்டிப்பா கேலண்டர் கேர்ள் ஆக போறேன்னு. You jealous? You jealous? But how dare you? How could you do this to me? Trisha, relax. உனக்கு என்னாச்சு? How could they do this? யாரும் எதுவும் பண்ணல. I am saying யாரும் எதுவும் பண்ணல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? No, it's over. Everything is over. இங்க பாத்தீங்களா? I just say everything is over. Trisha, don't feel. Everything is over. Calm down. Trisha, relax. Nothing is over. இங்க பாரு. சரி சொல்லு. உன் முகத்தில் இது எப்படி வந்தது? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எப்படி? நான் என்னோட ரூமுக்கு திரும்ப போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்ப யாரோ என்ன அட்டாக் பண்ணாங்க. யார் அட்டாக் பண்ணாத ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் இல்ல. It's over. நீங்க என் பேச்சை நம்பினாலும் சரி நம்பாட்டிலும் சரி, ஆனா இந்த விஷயம் உண்மை. இந்த இடத்துல ஒரு ஆதிவாசி பொம்பளையோட பேய் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த இடத்துல பொம்பளைங்களை வேலைக்கே வைக்க மாட்டாங்க. மீறி வந்தவங்க இங்க நிலைச்சதே இல்ல. இது மித்தூரி அம்மாவோட காடு. அதனால இங்க அழகான பொண்ணுங்க உயிரோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
மை பிராக்டிஸ் ஓவர். நான் கிளம்புறேன். இரு கேரல், நானும் வரேன். ஓகே நதியா, நீ வரியா? நீங்களாம் போங்க. I will catch you later. Okay நதியா, bye. Bye. Help me! அது சரி, எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த த்ரிஷாவுக்கு நடக்கிற விஷயம்ல நாடகமா இருக்காதுல்ல? எனக்கு என்னமோ அவ அந்த ஆதித்யா முன்னாடி தனக்கு தானே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நான் டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன். வா. சரி நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவேன். குட் நைட். குட் நைட். எல்லாரும் வேற என்ன சொல்றாங்க? சார் விஷயம் என்னன்னா, இந்த மித்தூரி அம்மா பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க. அவங்களை கொல்லாம விட மாட்டேன்.
மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். அவங்க தப்பிக்க முடியாது. எங்கிட்ட இருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. விட மாட்டேன். அவங்களை விடவே மாட்டேன். வழியில போறவங்க இவங்கள பார்த்தா கல்லால் அடிப்பாங்க. இவங்கள தடுத்துடணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? கிராமத்துல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை கிராமத்தை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா இவங்க சாகும்போது சாபம் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு எந்த அழகான பொண்ணுங்க வந்தாலும் அந்த மித்தூரி அம்மாவோட ஆத்மா அவங்கள கொல்றது தான் சாபம். ஹலோ ஹலோ ஆபீசர் சார், எங்க ஜிம்ல நாதியா மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க சார். நதியா, நதியா, ஓ மை காட், இவன் முகத்துல அதே அடையாளங்கள் இருக்கு. இங்க என்ன நடக்குது? நதியா, நதியா, come on, get up. நதியா, come on. சார் சீக்கிரமா வாங்க சார். பேட்மிண்டன் கோர்ட்ல ஒரு மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பிடி. யாராவது ஒருத்தர் உங்களோட கெரியரை ஸ்பாயில் பண்ணியாகணுங்கிற எண்ணத்தோட உங்களை கொல்ல துணிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியவும் போக முடியாது, அந்த ஆளை பிடிக்கவும் முடியாது. ட்ரிஷா ரொம்பவும் பயந்து போயிட்டா. டெஸ்பரேட்லி அந்த இடத்தை விட்டு உடனே போகணும்னு நினைச்சா. நாட் ரீச்சபிள். ஒருவேளை கிளைமேட் சரியில்லாதனால நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா மேடம், இவர் தான் ஆதிவாசிகளோட தலைவர் சங்கர். நீங்க எல்லாரும் விரும்பினா இவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காரு. இல்லைன்னா மித்தூரி அம்மாவோட ஆத்மா இங்க இருந்து உங்க யாரையும் உயிரோட போக விடாது. முனா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? செக்யூரிட்டி, யார் அது? அவனை உடனே வெளியே துரத்துங்க. இங்க இருந்து போ, போன்னு சொன்ன. இங்க பாரு முன்னா, மறுபடியும் தாள நான் இங்க பார்த்தேன்னு வைய, அப்புறம் நீ இங்க வேலையே செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். ஓகே, அண்ட் ட்ரஸ்ட் மீ. அது ட்ரஸ்ட் மீ. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜங்குராவோ வாட் எவர் இட் நேம் மீன்ஸ், இவன் தான் காரணம். இவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணிருக்கான். இப்ப எல்லார் முன்னாடியும் இப்ப த்ரிஷாவையும் அட்டாக் பண்ணிருக்கான். செக்யூரிட்டி, இவனை புடிச்சதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இவனை புடிங்க. ரிலாக்ஸ் சார், நாங்க இவனை கண்காணிச்சுக்கிறோம்.
செக்யூரிட்டி இவனை எடுத்துட்டு போ. அது மித்தூரி, அது மித்தூரியம்மா. அட போடா பைத்தியக்காரா. அது மித்தூரியம்மா, மித்தூரி அங்கதான் இருக்காங்க. மித்தூரியம்மா. Everyone, come on, just relax. I know தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது. I am sure நாளைக்கு வெதர் கண்டிஷன் பெட்டர் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃளைட்லயே மும்பைக்கு போயிடலாம். All right? ஆமா, உயிரோட இருந்து தானே போக முடியும். Listen, it's either Carol or Kathy. I'm sure. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். உண்மை தன்னால வெளியே வந்துடும். Just shut up. நாதியாக்கு அட்டாக் நடந்தப்போ நான் உன் கூட தான் இருந்தேன், மறந்துட்டியா? உனக்கு அட்டாக் நடந்தப்போ நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நானும் ஆதித்யாவோட டின்னருக்கு தான் போயிருந்தேன். நான் ஒண்ணும் செய்யல. I swear. அதெல்லாம் விடுங்க. ஒருவேளை இந்த அட்டாக்க சாண்டி கூட செஞ்சிருக்கலாமே. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு வியர்ட் சைக்கோன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த அட்டாக் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட இந்த அட்டாக்க ஆதித்யா கூட செஞ்சிருக்கலாம் சொல்லுவேன்ல. நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னா என்னால எப்படி யோசிக்க முடியும்? யார் வேணாலும் யோசிக்கலாம்ல. Cool, Sandy. No. Either Carol or Kathy. Just shut up. You better shut up. எல்லாரும் முன்னாடி என்னால எப்படி இப்படி அட்டாக் பண்ண முடியும்? கண்டிப்பா சொல்றேன், இவதான். ஏன் இப்படி பண்ண? ஏன் இங்க எல்லாரும் இப்படி பண்ண? விடாத. ஏன் இப்படி முகத்தை எல்லாம் கெடுத்தல? விட மாட்டேன். இப்போ நீ உன் முகத்தை கெடுத்து. எங்களை பண்ணல. Stop it. Enough. Kathy, நில்லு. Kathy, stop crying. Please stop crying. இது செஞ்சதுல நான் தான் நீ நம்புறியா? இல்ல, ஆனா Thank you. என்ன நீயாவது நம்பினியே. Thank you. எனக்கு தெரியும் இந்த அட்டாக்ஸ நீ பண்ணல. ஏன்னா இந்த அட்டாக்க நான் தான் பண்ணேன். உரிமை கிடையாது. இது என்னோட சாபம். இங்க எந்த ஒரு அழகான பொண்ணு உயிரோட இருக்க
எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஆதிவாசி தலைவன் சொன்னது 100% உண்மை. There was a spirit around. அப்பதான் எல்லாரும் ஆதிவாசி தலைவனான சங்காரு கிட்ட உதவி கேட்டாங்க. பேசி கூட்டிட்டு வந்துட்டியா? அவர்கிட்ட கேளு, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேளு. நான் கேக்குறேன் சார். ஐயா ஐயா, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? வழி இருந்தா சொல்லுங்க. வழி இருக்கு. மித்தூரி அம்மாவோட ஆத்மா அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. சார், பாபாஜி என்ன சொல்றாருன்னா, சொல்லு. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இந்த பொண்ணோட உடம்புல மித்தூரி அம்மாவோட ஆத்மா புகுந்துடுச்சு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன்னு சொல்லு. த்ரிஷாக்குள்ள இருக்கிற ஆத்மாவை விரட்டணும். ஐயா ஐயா, அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணாத. என்ன விட்டுடு. புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொன்னது உனக்கு புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே. சொல்லு. மறைக்க மாட்டேன். மாட்டேன். வேண்டாம். என்னோட செஞ்சிடாத. அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. என்னோட செஞ்சிடாத. அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. ஓம் காளி. காளி. ஓம் காளி. நான் போயிடுறேன். Wish you safe journey. Girls,
இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா மும்பைக்கு போனதுமே மும்பையில் இருக்கிற பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட சொல்லி சர்ஜரி பண்ண சொல்றேன். தட்ஸ் a ப்ராமிஸ். உங்களுக்கு அதுக்காக மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் மீடியா பிரஸ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். லெட்ஸ் கோ. அந்த சொமானியா ரெசார்ட்டை கொஞ்ச நாள்லயே மூடிட்டாங்க. ஆனா இன்னும் அந்த மித்தோரி அம்மாவோட ஆத்மா அந்த இடத்துல தான் இன்னும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பயத்தின் உச்சகட்டம்.